கருதுபாயிலேருந்து இப்போ தேரா துபாய் வந்தாச்சு. தேரா துபாயில் வந்துட்டு கோல்டு ஷாப் இருக்குது. அதை விசிட் பண்ண தான் வந்திருந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கோல்டு ஷாப் வந்து கிடையாதுங்க. இது வந்துட்டு தங்க கடல் அப்படின்னு சொல்லலாம். இங்கிட்டு நகைக்கடை, அங்கிட்டு நகைக்கடை, முன்னாடி நகைக்கடை, பின்னாடி நகைக்கடைங்கிற மாதிரி எங்கிட்டு பார்த்தாலும் நகைக்கடையாக தான் இருக்குது. நகைக்கடைங்கிறத விட அவ்வளோ சூப்பராக யூனிக்காக வந்துட்டு ஒரு ஒரு நகையும் வந்துட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம், நெக்லஸ் இந்த மாதிரி செயின் இது தான் வந்து பார்த்துருப்போம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆள் சைஸுக்கு நகை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கத்தில் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கிரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு இஜட்டு தங்கத்திலே வந்து செஞ்சு செதுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இது ஃபுல்லாகவே கோல்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஆள் சைஸுக்கு எல்லாமே கோல்டில் வந்து டிசைனாக வெரைட்டியாக வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வாங்கி எப்பட்றா போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஊர்லலாம் வந்து தெரிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்துக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்தளவுக்கு வந்துட்டு நகை வந்துட்டு வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு சேல்ஸும் இருக்குது. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஷோகேஸ் பீஸாக வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அது ஃபுல்லாகவே கோல்டுங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வேர்ல்டஸ்ட்டு பிக்கஸ்ட்டு ரிங்குங்க. கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினது துபாயில். பயங்கர பெரிய ரிங்கு, மோதிரம் தான். அவ்வளோ பெருசாக வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அது வந்து கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினது. சரிங்களா. அதையும் வந்துட்டு வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வீட்டுக்காரர் தான் வந்துட்டு ஒரு நகைக்கடையிலையும் நிற்க வச்சு வீடியோ ஃபோட்டோலாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தார். தங்கத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்களுக்கு டைமண்டு, பிளாட்டினம் அந்த செக்ஷன் வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. வெரைட்டியாக அவ்வளோ கலர்ஃபுல்லாக பளபளன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஒன்லி வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் தான், மற்றபடி வாங்கலாம் கிடையாது. தங்கம் சுற்றி பார்க்க தான் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு மெமரிக்காண்டி வீடியோ, ஃபோட்டோ எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடையிலையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோவை எங்கள் வீட்டுக்காரர் வளைச்சி எடுத்துகிட்டு இருந்தார். நான் வந்துட்டு வீடியோ காலில் பிள்ளைங்கள்கிட்ட, அம்மாக்கிட்டையெல்லாம் வந்துட்டு இந்த கோல்டு ஷாப்பு இதை எல்லாத்தையுமே வந்து காட்டிகிட்டு இருந்தேன். டைமிங் கிடைக்கிறப்ப அந்த டைமிங்கை வந்துட்டு நல்லபடியாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். என்னோடய மைண்ட் செட்டில் என்ன இருக்குது அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். அது மட்டும்தான் என்னோடய மைண்டில் இருக்குது. இப்போ கோல்டு வந்துட்டு நான் கிடையாது, வாங்குகிற ஐடியாவும் இல்லை. சரிங்களா. நீங்கள் கோல்டு கடைக்கு வந்திருக்கீங்க, அதனால் கோல்டு வாங்க வந்திருப்போம் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. இங்கே முக்கியமான பிளேஸு, அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸான பிளேஸை வந்து மேக்ஸிமம் சுற்றி பார்த்துருவோம் அப்படிங்கிறதுனால தான் சண்டே அவருக்கு லீவ் விடுறாங்க. சண்டே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சண்டே வந்து கிளம்பி வந்திருக்கோம். ஷாப்பை வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ மாலுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குக்கும் கிளம்பியாச்சு.